welcome back to my channel. நீங்க இந்த சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க and பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் press பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் கரெக்ட்டா வரும். நீங்களும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல்னா சமையல் வீடியோ கிடையாது. ஹேர் ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட், அதாவது நம்மளுடைய முடியை வந்து எப்படி ஸ்மூத்தாக வச்சுக்கலாம், அதுக்கு என்ன வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே பார்லரில் மேபி ஃப்ரம் 5,000லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 8,000 to 9,000 வரைக்கும் ஆகும். ஸோ அவ்வளோ நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால வீட்லேயே நம்ம வந்து கிடைக்கிற ஒரு சில நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து இந்த க்ரீமை பண்ணி நீ போடும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம தேவையில்லாமல் நிறைய செலவு கூட பண்ண வேணாம் இல்லைங்களா? Yeah, bring you up. Yeah, come on. 그랬던 나를 왁박이게 한 건너 나를 거울 앞에서 서성이게 만들어버린 너 예전엔 너 장도 안 하게 대충 있던 나인데 이젠 어울리는 옷에 관심이 더 생겼어. கெட்டியான தயிர் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து கார்ன் ஸ்டார்ச், அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்கங்க. சோள மாவு பாருங்கள், இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு முடி நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து ரைஸு நம்ம வேக வச்சு அதை எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால், இல்லை தேங்காய் துருவலும் நீங்கள் போட்டுக்கலாம், பட் நம்ம வந்து தேங்காய் பால் போட போகிறோம். இப்போ நான் வந்து இந்த அரிசியை வந்து அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு க்ரீம் மாதிரி பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour விட்டுணுங்க. விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது உண்மையாலுமே ரொம்ப ஒரு சில்கியான ஹேர் கிடைக்கும். நம்மளுடைய க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை தான் நம்ம ஹேருக்கு இப்போ அப்ளை பண்ண போகிறோம். என்னோடய ஹேர் லாஸ் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிருக்குங்க. நான் வந்து இந்த மிராக்கிள் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அதை எப்படி செய்யணும்னு சொல்லி என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேங்க, நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கலாம். வந்து ஹேருக்கு வந்து இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணி விட சொல்லுங்கள். அப்படி இல்லை நீங்களே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கையிலே எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹேரை வந்து நல்லா வந்து இந்த சிக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஹேர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணுங்கள். ஆனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இதில் வந்து சோள மாவு அரிசி எல்லாமே போட்டனால அது வந்து ஹேரில் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ நல்லா வந்து இப்படி வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா வந்து ஃபுல் ஹேருக்குமே அப்ளை பண்ணணும். இப்படி பாருங்கள், இப்படி விட்டுட்டு அப்புறம் அடுத்த வந்து ஒரு லேயர் எடுத்துக்கலாம். தனியாக பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கும். அடுத்த லேயருக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து இன்னும் அடுத்து இந்த லேயர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இது வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours நான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு ஷைனியாக இங்கே பாருங்கள். இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.